Welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biozoology kingdom animaliaல diploblastic and triploblastic animals பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே அந்த டிஷ்யூஸாக இருக்கட்டும் ஆர்கன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே 2 இல்லை 3 இருக்கிற எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர்ஸ் மூலமாக தான் உருவாகுது. ஸோ 2 எம்ப்ரியானிக் லேயர்ஸ் இருந்ததுன்னா அந்த அனிமல்ஸை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸாகவும் 3 எம்ப்ரியானிக் லேயர்ஸ் இருந்தால் அந்த அனிமல்ஸை ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலில் பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். எக்ஸ்டர்னல் லேயரை எக்டோடர்ம்னும் இன்டர்னல் லேயரை எண்டோடர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்டோடர்ம் மூலமாக தான் எபிடர்மஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது அவுட்டர் லேயர். அண்ட் எண்டோடர்ம் மூலமாக கேஸ்ட்ரோடர்மஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ்ட்ரோடர்மஸ் அப்படின்றது நம்ம ஸ்டொமக் கட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ லைனிங்ஸை தான் கேஸ்ட்ரோடர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்டோடர்ம் மூலமாக எபிடர்மஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் எண்டோடர்ம் மூலமாக கேஸ்ட்ரோடர்மஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளோட டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். இந்த எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை மீசோக்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னலான்னா கோரல்ஸ், ஜெல்லிஃபிஷ், சீ அனிமோன் இது எல்லாமே டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்றது 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய லேயரை எக்டோடர்ம்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கக்கூடிய லேயரை எண்டோடர்ம்னும், எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் நடுவில் இருக்கிற லேயரை மீசோடர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்டோடர்ம் மூலமாக தான் ஸ்கின், ஹேர், நியூரான், நெயில், டீத் இது எல்லாமே ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் எண்டோடர்ம் மூலமாக கட், லங், லிவர் ஃபார்ம் ஆகும். மீசோடர்ம் மூலமாக மசில், போன், ஹார்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸாகவும் கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வார்ம் ஃபைலம்லேருந்து கார்டேட் ஃபைலம் வரைக்கும் இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.